வணக்கம். ஒரு மாநிலத்தோட பேரு, அதோட பார்டர், இதுக்கு பின்னாடி ஒரு 2000 வருஷ கதை இருக்குன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க, தமிழ்நாடு எப்படி உருவாச்சுங்கிற அந்த பிரம்மாண்டமான கதையை நாம இப்ப பார்க்கலாம். நம்ம மாநிலத்துக்கு எத்தனை பேருன்னு யோசிச்சிருக்கீங்களா? சோழ நாடு, அப்புறம் மദ്രാஸ் மாகாணம், மெட்ராஸ் ஸ்டேட், இப்படி பல பேர்கள்ல இருந்திருக்கு. ஆனா கடைசியா எப்படி தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான கதை என்ன? வாங்க இந்த கேள்விக்கு பதில தேடி ஒரு வரலாற்று பயணத்தை ஆரம்பிச்சிடலாம். சரி, முதல்ல ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு தனியா ஒரு மாநிலம் ஒரு குறிப்பிட்ட எல்லையோட கிடையவே கிடையாது. அது எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லைகள் இல்லாத, ஆனா பொதுவான ஒரு கலாச்சாரத்தால் இணைக்கப்பட்ட ஒரு பெரிய நிலப்பரப்பா இருந்துச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல 5 திணைகளா பிரிச்சிருந்தாங்க. அப்புறம் மூவேந்தர்கள் வந்தாங்க. அப்போ இது சேர, சோழ, பாண்டிய நாடா இருந்தது. அதுக்கப்புறம் பல்லவர்கள் வந்தப்போ இது தொண்டை நாடுன்னு சொன்னாங்க. சோ இதிலிருந்து என்ன தெரியுது? நம்ம நிலத்தோட அடையாளம் காலத்துக்கேத்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருந்திருக்கு. சொல்லப்போனா, நம்ம ராஜராஜ சோழன் காலத்தையெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா, சும்மா இல்லங்க, நம்ம தமிழ் நிலத்தோட செல்வாக்கு எங்க வரைக்கும் போயிருக்கு தெரியுமா? வடக்கு கங்கை நதி வரைக்கும், தென்கிழக்கு ஆசியாவுல இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா வரைக்கும் நம்ம ஆதிக்கம் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் அது. சரி, இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு வருவோம். பிரிட்டிஷ்காரங்க அவங்க வியாபாரம் பண்ணதான் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. ஆனா வந்தவங்க சும்மா இல்ல. இந்த முழு பிராந்தியத்தோட அரசியல் வரைபடத்தையே மொத்தமா மாத்தி எழுதிட்டாங்க. அவங்களோட பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா பவர்ஃபுல். ஸ்டெப் 1, கடற்கரையோரமா ட்ரேடிங் சென்டர்ஸை செட் பண்ணாங்க. ஸ்டெப் 2, கர்நாடக போர், மைசூர் போர்னு முக்கியமான சண்டைகள்ல ஜெயிச்சாங்க. கடைசியா ஸ்டெப் 3, அவங்க நிர்வாகம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்னு இந்தியாவை பிரசிடென்சிஸ பிரிச்சுட்டாங்க. அதுல உருவான ஒண்ணுதான் இந்த மദ്രാஸ் பிரசிடென்சி. அவங்களுக்கு இங்க பேசுற மொழி, கலாச்சாரம் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நிர்வாக வசதி. இந்த மദ്രാஸ் பிரசிடென்சி எவ்ளோ பெருசுன்னு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திராவோட முக்காவாசி பகுதி, கேரளாவோட மலபார் ஏரியா, கர்நாடகா, ஒரிசாவோட சில பகுதிகள், ஏன் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் கூட இதுக்குள்ளதான் இருந்துச்சு. நினைச்சு பாருங்க, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு பல மொழி பேசுற மக்கள் எல்லாரையும் ஒரே கொடைக்கீழ கொண்டு வந்துட்டாங்க. ஆனா 1947ல கதை அப்படியே மாறுது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதும் மக்கள் எல்லாரும் எங்களுக்கு எங்க மொழி அடிப்படையில தனி மாநிலம் வேணும் அப்படின்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்துதான் தமிழ் மக்களுக்கான தனி மாநில போராட்டத்தோட முதல் புள்ளி ஆரம்பிக்குது. ஆனா என்னாச்சு தெரியுமா? ஆரம்பத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கோரிக்கையை ஏத்துக்கவே இல்ல. எஸ்கே தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டின்னு 2 கமிட்டி அமைச்சாங்க. அந்த ரெண்டுமே மொழிவாரிய மாநிலங்களை பிரிக்கிறது இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிடுச்சு. குறிப்பா தெலுங்கு பேசுற மக்கள் தனி மாநிலம் கேட்ட கோரிக்கைய யாருமே பெருசா கண்டுக்கல. ஆனா இந்த புறக்கணிப்பு ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு வழிவகுக்க போகுதுன்னு அந்த நேரத்துல யாருக்குமே தெரியாது. இந்த சமயத்துல தான் புட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிற ஒரு நபர் களத்துல இறங்குறாரு. அவரோட கோரிக்கை ரொம்ப தெளிவு. எனக்கு தனி ஆந்திர மாநிலம் வேணும், அது கிடைக்கிற வரைக்கும் சாகும் வரை உண்ணாவிரதம். இது ஒரு சாதாரண போராட்டம் இல்ல. இந்த ஒரு மனிதரோட தியாகம்தான் மொழிவாரி மாநிலங்கள் உருவாகிறதுக்கான ஒரு பெரிய திருப்புமுனையா அமைய போகுது. 58. இது வெறும் ஒரு நம்பர் இல்லைங்க. பொட்டி ஸ்ரீராமுலு தொடர்ந்து 58 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தன்னோட உயிரையே விட்டாரு. அவரோட மரணம் நாடு முழுக்க ஒரு பெரிய நெருப்ப பத்த வச்ச மாதிரி போராட்டங்களை உண்டாக்கிச்சு. அரசாங்கத்துக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டது. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அரசாங்கம் இறங்கி வந்தது. 1953ல ஆந்திர பிரதேசம் இந்தியாவோட முதல் மொழிவாரி மாநிலமா உருவாச்சு. அதை தொடர்ந்து 1956ல தமிழ் பேசுற மக்களை அதிகமா கொண்ட மெட்ராஸ் ஸ்டேட் அதிகாரப்பூர்வமா உருவாக்கப்பட்டது. சரி, மெட்ராஸ் ஸ்டேட் வந்துடுச்சு. எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, போராட்டம் இன்னும் முடியல. இப்போ மாநிலத்தோட சரியான எல்லைகள் எது அப்படிங்கறத முடிவு செய்யறதுக்காக அடுத்த கட்ட போராட்டம் ஆரம்பிச்சது. இதுல ரொம்பவே முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது கன்னியாகுமரிக்கான போராட்டத்தை தான். மார்ஷல் நேசமணி தலைமையில அங்கிருந்த மக்கள் நாங்க மெட்ராஸ் ஸ்டேட்டோட தான் சேரணும்னு போராடினாங்க. ஆனா அந்த போராட்டம் ஒரு துயரமான சம்பவத்துல போய் முடிஞ்சுது. 11 தமிழர்கள் கன்னியாகுமரிய மெட்ராஸ் ஸ்டேட்டோட இணைக்கணும்னு நடந்த போராட்டத்துல போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுல உயிர் நீத்தாங்க. நம்ம மாநிலத்தோட தெற்கு எல்லைய வரையறுக்கிறதுக்கு கூட இவ்ளோ பெரிய தியாகம் தேவைப்பட்டிருக்கு, பாத்துக்கோங்க.
இந்த எல்லை போராட்டங்களோட முடிவுல கணக்கு பார்த்தா நமக்கு கிடைச்சதும் இருக்கு, இழந்ததும் இருக்கு. தீவிர போராட்டத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் நமக்கே கிடைச்சது. ஆனா திருப்பதி, தேவிகுளம், கோலார் தங்கவயல் மாதிரியான சில முக்கியமான பகுதிகளை நம்ம பக்கத்து மாநிலங்களுக்கு இழக்க வேண்டியதா போச்சு. சரி, இப்போ இந்த நீண்ட வரலாற்று நாடகத்தோட கிளைமேக்ஸ்க்கு நாம வந்துட்டோம். மாநிலம் கிடைச்சிருச்சு, எல்லைகளையும் ஓரளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப கடைசியா தேவைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், இந்த புதிய அடையாளத்துக்கு ஒரு புதிய பெயர். 1966ல மெட்ராஸ் ஸ்டேட் உருவானது. அதுக்கப்புறம் பல வருஷங்களா மக்கள் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. கடைசியா 1967ல அறிஞர் அண்ணா முதலமைச்சரா இருந்தப்போ பேரை மாத்துறதுக்கான தீர்மானத்தை சட்டசபையில நிறைவேத்தினாங்க. கடைசியா ஜூலை 18, 1967ல அந்த பெயர் மாற்றம் சட்டமாவே மாறிச்சு. அன்னிக்கு மெட்ராஸ் ஸ்டேட் அதிகாரப்பூர்வமா தமிழ்நாடாச்சு. பல பத்தாண்டுகளா ஒரு தனி அடையாளத்துக்காக நடந்த ஒரு நீண்ட போராட்டம் கடைசியா ஒரு வெற்றிகரமான முடிவுக்கு வந்தது. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மேப்ல இருக்கிற ஒரு பெயர், அது நிஜத்துல எதையெல்லாம் குறிக்குது? அது வெறும் வார்த்தையா, இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இனத்தோட அடையாளம், எண்ணற்ற தியாகங்கள், ஒரு நீண்ட வரலாறு, இது எல்லாமே ஒளிஞ்சிருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?